வயதான ஒரு கஸ்ட் ஸ்பீக்கரை என்னுடைய சபைக்கு என்ன பண்ணாரா, ஒரு பாஸ்டரை இன்வைட் பண்ணார். இவர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சாராம். இப்போ நம்ம ஊரில் எப்படி நம்ம கிரிக்கெட்டை ஒரு விளையாட்டாக பார்க்குறோமோ, வெளிநாட்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த செயிலிங்லாம் ஒரு ஹாபியாக என்ன பண்ணுவாங்க. ஒரு தகப்பன் அவருடைய பிள்ளை, அது மட்டும் இல்லாமல் ஒரு பிள்ளையோட நண்பன் போகும்போது எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய புயல் என்ன பண்ணுது, அந்த இடத்துல உருவாகிடுது. நல்ல ஓட்ட தெரிஞ்சவர் தான் கப்பலை, ஆனால் இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்டீர் பண்ணுறாரு. ஸ்டீர் பண்ணாலும் என்ன பண்ண முடியல, அந்த கப்பலை கண்ட்ரோலுக்குள்ளே என்ன பண்ண முடியல, கொண்டு வர முடியல. இவரால் நீச்சல் அடித்து யாரையாவது ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும். இப்போ இவர் அப்படியே கொஞ்சம் யோசிக்கிறாரு, என் பிள்ளை ஆண்டவரை பற்றி அவனுக்கு நல்லா தெரியும், அவன் இப்போ மூழ்கி இறந்து போனாலும் நித்திய ஜீவன் அவனுக்கு கிடச்சிடும். அதனால் இவர் ஸ்விம் பண்ணி போய் என்ன பண்ணுறாரு, அந்த மகனோட நண்பனை காப்பாற்றி என்ன பண்ணுறாரு, எப்படியோ கரைக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. ஆனால் இவர் திரும்பி பார்க்கும் போது என்ன ஆகுது, அவருடைய மகன் என்ன பண்ணுறான், மூழ்கிடுறான். இப்போ இந்த பசங்கள்லாம் கேட்குறாங்க, யாராவது போய் சொந்த பிள்ளையை விட்டுட்டு பிள்ளையோட நண்பனை போய் காப்பாற்றுவானா, சும்மா என்ன பண்ணுறீங்க, ஏதோ கதை சொல்கிறீங்க. அப்போ அந்த வயதான போதகர் சொன்னாரா, இது ஒரு உண்மையாலுமே நடந்த சம்பவம். அந்த அப்பா யாருன்னு சொன்னால் நான் காப்பாற்றின பையன் யாருன்னு சொன்னால் உங்களோட பாஸ்டர். இதை யாருக்கு ஒப்பிடலாம்? இதான் என்ன பண்ணாரு, தம்முடைய ஒரே பேரான குமாரனே என்ன பண்ணாரு, நமக்காக என்ன பண்ணாரு, கொடுத்தார். அவர் சொந்த குமாரன் என்று பாராமல் நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் என்ன பண்ணாரா, இந்த உலகத்துக்கு என்ன பண்ணாரா, அனுப்பினார். தேவன் நம் மீது வைத்த அன்பு அது ரொம்ப பெரியது. ஹல்லேலூயா.